மீனராசி ரேவதி நட்சத்திர பெண் நிறைய வரன் வருகிறது. ஆனால் வேண்டாம் வேண்டாம் என்று கூறி வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? மனமாற்றம் எப்போது ஏற்படும்? பிறந்த தேதி 9/6/1988. பிஇ படித்து வேலைக்கு போன பெண்தான். இந்த பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? இதுக்கு என்ன கோவிலுக்கு போய் நம்ம பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பூபதி அவங்களுடைய மகளுக்காக கேட்டிருக்காங்க சுவாமிஜி. இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சு அவங்களுடைய மகளுக்கு திருமணம் செய்யலாம்? இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி இப்போ உங்களுக்கு சொல்லணுன்னா, மனமாற்றம் உங்கள் பெண்ணுக்கு வரணுமா இல்லை உங்களுக்கு வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதில் வந்திருக்கு. மனமாற்றம் என்பது உங்களுக்கு வர வேண்டுமா உங்கள் பெண்ணுக்கு வர வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ சப்தரிஷி வாக்கியத்தில் வந்திருக்கு. யாருக்கு வரணுன்றதை பற்றி நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இருந்தாலும் சில பரிகாரங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் அதை செய்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல விதத்தில் திருமணம் நடக்கும். அதாவது உங்கள் பெண்ணுக்கு எது நல்லதோ அது கட்டாயம் நடக்கும். இப்போ சாதாரணமாக என்ன சொல்கிறேன்னா, இந்த திருமணங்கள் நீங்கள் பேசுவீங்க, அப்போ ஜாதகம் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி ஜாதகம் கொடுக்கும்போது உங்கள் பெண்ணோட ஜாதகத்துக்கு வியாழக்கிழமையை தவிர்த்துருங்க. அதே மாதிரி பெண் பார்க்குறதுக்கு அவங்க வரதா இருந்தாலும் வியாழக்கிழமை வேண்டாம். இன்னொன்று, அவங்க பெண் பார்க்க வரும்பொழுது உங்கள் பெண்ணோட உடை எல்லோ கலர், மஞ்சள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. வேறு கலர் இருக்கலாம், மஞ்சள் வேண்டாம்னு சொல்லுவோம். அப்புறம் பெண் பார்க்க வர அன்னைக்கு முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் உங்களுக்கு அர்ச்சனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்போ இந்த திருமணத்தில் இருக்க மறைமுகமான தடை கட்டாயம் விலகும். அடுத்து, மலை மேல் உள்ள முருகப்பெருமான், அது சுவாமி மலையாக இருக்கலாம், அல்லது திருத்தணியாக இருக்கலாம், இல்லை பழனியாக இருக்கலாம். மலை மேல் உள்ள முருகனை ஒரு முறை நீங்கள் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது பண்ணும்பொழுது இந்த தடை விலகிறதுக்கான சாத்தியம் வரும். உங்கள் பெண் பூஜிக்கிறதா இருந்தால் ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் பள்ளிகொண்ட பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி கோயில் பக்கத்தில் எங்கே இருக்கும், ஒரு ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கும் பள்ளிகொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். உங்கள் பெண்ணை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் இருக்க தடை விலகும். ஆனால் கொஞ்சம் தாமசமானாலும் நல்ல விதமாக முடியும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாக நல்ல படித்தவராக வருவார். இப்போ நவீனமான கணிதனை பொறியாளிக்கு கற்றறியும் கலைகள் வந்தால் கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஞ்ஞானம் சார்ந்த கல்வி படித்தவராக இருப்பார். திருமணத்துக்கு அப்புறம் பிரயாண லாபம் உண்டுன்னு வந்திருக்கு. அது முதல் பிரயாணம் வடதேசத்தில் இருக்கும், அடுத்த பிரயாணம் வெளிநாடாக இருக்கும்னு சொல்லி வருது. அதுக்கு 1.25 வருட காலம் பிடிக்கும். வடதேசம் போய் அதுக்கப்புறம் அந்நிய தேசத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுவாள். இப்போ வரக்கூடிய பையனோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூல நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம்னு தட்டாதீங்க. அதை முக்கியமாக உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன். ஏன்னா மூல நட்சத்திரம் குருவாரத்தில் பிறந்தவர் பையனாக வரலாம், உங்களுக்கு பையன் வரலாம், ஜாதகம் வரலாம். அதேமாதிரி ஆயில்ய நட்சத்திரம் சனிக்கிழமை பிறந்தவரும் வரலாம். அதை நீங்கள் தள்ள வேண்டான்னு மட்டும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம். குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது விட்டு போயிருந்தால் அந்த குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் மறுபடியும் செய்கிறது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனை மறந்து போயிருந்தால் அந்த குலதெய்வ பிரார்த்தனையை மறுபடியும் செய்திடுங்க. ஏற்கனவே ஒரு ஜாதகம் பேசி ஏதாவது ஒரு காரணத்தால் நீங்கள் தள்ளி வச்சுருந்தா மறுபடியும் அந்த ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. மங்களகரமான துர்முகி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி 6/6/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக ஜோதிட விஷயங்களை பார்க்கலாம். இப்போ நமக்கு சில தர்மங்கள், சில பூஜைகள், சில பரிகாரங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன விஷயம், சனி போகிறல அப்படின்னா ஆஞ்சநேய கோவில் போயிட்டு வாழ்வான். அதேமாதிரி உங்களுக்கு அங்கார கணக்குன்னா துர்க்கையை தரிசனம் பண்ணணுவா. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் இந்த மந்திர ஜபம் அப்படின்றது நிறைய நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட மக்கள் மத்தியில் இதை பற்றி நிறைய விழிப்புணர்வு இருக்குது. இந்த மந்திர ஜபம் அப்படின்னு சொல்லும்பொழுது சாதாரணமாக ஒரு குரு வேணும்னு சொல்லுவோம் எல்லாரும். அதுக்கு தான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம், மந்திரங்களை நாமே ஜபித்தால் இறையருள் கிடைச்சா குரு அருளை பற்றி பயப்பட வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன்னா இறையருள்ன்றது பெரிய விஷயம். அது கிடைச்சிடுத்துன்னா குரு அருளை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம், குரு தானே தேடி வருவார்.
அப்போ ஒரு மந்திரத்தை வந்து குருமுகமாக எடுத்து ஜபிக்கிறது இது ஒரு வகை. இந்த மந்திர ஜபம் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஒரு காரியம் ஆனோம் அப்படின்னா அந்த காரியத்துக்காக ஜபிக்கிறீங்க, இல்லை காரியம் இல்லாமல் ஜபிக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், அந்த காரணமோ காரியமோ இல்லாமல் கூட ஜபிக்கலாம். சில விஷயங்கள் தர்மம், இப்போ காயத்ரி ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆகாசத்தில் பறக்கணும்னு நினச்சி பண்ணுறதில்ல, இல்லை ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினச்சி பண்ணுறதில்ல, அது நம்ம கடமை. ஒரு காயத்ரி ஜபம் பண்ணுறீங்கன்னா அது நம்மளோட கடமை. இப்போ குருவோட மந்திர உபதேசத்தோடு ஜபிக்கிறது ஒரு வகை, குருவோட உபதேசம் இல்லாமல் நாமே ஒருத்தரை குருவாக நினச்சி ஜபிக்கிறது ஒரு வகை. நாமே யாரையாவது ஒருத்தரை குருவாக நினச்சி ஜபிக்கிறது ஒரு வகை. இன்னும் சில வகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் ஆஞ்சநேயர் சுவாமியை குருவாக நினச்சி ஜபிப்பான், சிலர் வந்து நந்தி தேவரை குருவாக நினச்சி ஜபிப்பான், சிலர் கருட பகவானை குருவாக நினச்சி ஜபிப்பான், இன்னும் சிலர் சித்த புருஷர்கள், அவதார புருஷர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் இவாளை குருவாக நினச்சி ஜபம் பண்ணுவான். நாம் ஏகாக்கிர சிந்தையோட ஒருத்தரை குருவாக வரிச்சு பண்ணும்பொழுது கட்டாயம் அந்த குரு அருள் துணை நிற்கும். ஏன்னா குருன்றவர் பூத சரீரத்தோடு இருக்கவர் கிடையாது, குரு அருள் பூத சரீரத்தோடு வரது இல்லை. இந்த சரீரம் இல்லாமல் உங்களுக்கு அருளக்கூடியது. குரு அருள்ன்றது பறஞ்சு விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த குரு அருள் வந்து நமக்கு தானே துணை நிற்கும். அப்போ யாராவது வந்து நீங்கள் மகானையோ சொன்ன மாதிரி ஆஞ்சநேயரையோ கருடனையோ நந்தி தேவரையோ குருவாக நினச்சி நீங்கள் ஜபிச்சுட்டு போகலாம். அப்போ அந்த ஜபம் வந்து பலன் கட்டாயம் கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த ஜபத்துலேயும் சிலர் வந்து ஒரு காரியம் நடக்கணும்னு ஜபிப்போம், சிலர் சில சித்திகள் வேணும்னு ஜபிப்போம். இப்போ உதாரணம் தேள் கடிக்கிறது, இப்போ அந்த தேள் கடி அந்த விஷம் இறங்கிறதுக்காக ஒரு ஜபம் பண்ணுறீங்க. இப்போ இது வந்து ஒரு சித்தியை நினச்சி பண்ணுறது. சிலர் சூரிய கிரகணத்தில் இல்லை சந்திர கிரகணத்தில் பண்ணுவாள். இப்போ இந்த ஜபம்ன்றது ஒரு தேள் கடியோ பாம்பு கடியோ விஷத்தை இறக்கிறதுக்காக பண்ணக்கூடியது. இது ஒரு சித்திக்காக பண்ணக்கூடிய ஜபம். சில பேர் மஞ்சக்காமால கூட ஜபத்தில் போகிறோன்னு மந்திரிப்பா கிராமத்தில் பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு தேள் கடியோ பாம்பு கடியோ சுளுக்குக்கோ இல்லை வந்து மஞ்சக்காமாலை போகிறதுக்கோ ஜபிக்கிறதுன்றது ஒரு மந்திர சித்தியை நினச்சி ஜபிக்கக்கூடியது. இன்னொருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை உபாசனையாக ஜபிப்பான். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் காளியை வந்து தெய்வமாக நினச்சி ஒரே தெய்வம்னு உறுதியாக இருந்து ஜபித்தார். அதாவது அந்த தெய்வத்தை தரிசிக்கிற வரைக்கும் அந்த மந்திரத்தை வந்து நிறுத்தாமல் அந்த எந்த பாதையில் போனாலும் அந்த யோக மார்க்கத்தில் போனான். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும் உபாசிக்கிறதுன்னு அது ஒரு வகை. அது வந்து எந்த தெய்வமாகனா இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், ராஜராஜேஸ்வரியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து நாம் உபாசனைன்னு செய்கிறது அது ஒரு வகை. அப்படி உபாசனைன்னு செய்யக்கூடியவர்கள் சத்குரு அணுகி நல்ல குருக்கிட்ட உபதேசமாக வாங்கி ஜபிக்கிறது. அஸ்த தீட்சையோ நயன தீட்சையோ ஸ்பர்ச தீட்சையோ தீட்சை வாங்கி அந்த மந்திரத்தை முறையாக ஜபிக்கிறது. அதில் கூட குரு அருள் வந்து எப்படி துணை நிற்கும்னா, ஸ்ரீவித்தையில் அந்த கண்ணை கட்டி அந்த ஜலத்தில் இருக்கிறத ஸ்நானம் பண்ண வச்சு அந்த கடத்தில் இருக்க தீர்த்தம் வச்சு அந்த கண்ணாடியோ தெய்வ உருவங்களை பார்க்க வச்சு அன்றைக்கி ராத்திரி என்ன சொப்பனம் வருதுன்றதை வச்சு கூட அந்த ஜபம் பண்ணக்கூடிய அந்த ஜாதகருக்கு எப்படி சித்திக்கும்னு சொல்லுவாள். இது வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மட்டும் உபாசிக்கிறதுக்காக செய்யக்கூடியது. சிலர் மோட்ச சாதனமாக ஜபிப்பான். நம்ம வயசானவா தான் ராமநாமம் கிருஷ்ணநாமம் சொல்கிறான், அப்படி இல்லை. பிறவிலேயே அந்த இறைவன் நல்ல பக்தி உள்ளவர்கள் மோட்சத்துக்காக ஜபம் பண்ணுவான். அது வேறு. ஞானத்தையோ மோட்சத்தையோ அடையிறதுக்காக ஜபிக்கிறது வேறு. இதை தவிர வாமாச்சார பிரயோகங்கள்னு குருமுகமாக தெரிஞ்சு செய்வான். மாந்திரீகம் வாமாச்சார பிரயோகம் ரெண்டுமே தனி. அது இந்த உபாசனையில் அது கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த வாமாச்சார பிரயோகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அதே மாதிரி உங்களுக்கு மாந்திரிக மார்க்கங்களும் இதிலேருந்து தனிப்பட்டதுன்னு சொல்லுவோம். அதுக்கான வழிமுறைகள் வேறு. ஒரு மந்திரம் சித்திக்கணும்னு சொன்னால் அதுக்கு பிரயோகம் வந்து கட்டாயம் அவசியம். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜபிக்கும்பொழுது அதெல்லாம் பற்றி பிரச்சனை. ஒரு கல்யாணம் ஆனோன்னு சுயம்பரா கலா பார்வதி ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா அது தனி விஷயம். ஒரு புத்திர பாக்கியத்துக்காக சந்தான கோபாலகிருஷ்ண ஜபம் பண்ணுறீங்க, அது ஒரு தனி விஷயம். ஒரு உத்தியோக லாபத்துக்காக ஒரு உத்தியோகம் நீங்கள் எடுத்த உத்தியோகம் சித்திக்கணும்னு உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தெய்வத்தை பூஜிக்கிறீங்கன்னா அது தனி வகை. அதுலேயும் சில பேர் வந்து ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்ப்பா. அந்த பாக்கியஸ்தானத்தை வச்சு இந்த தெய்வங்களை சித்திக்கலாம்னு தீர்மானம் பண்ணுவாள். சித்தாரி கோஷ்டம் பார்க்குறது உண்டு.